அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இப்னு மாஜாவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான ஒரு ஹதீஸை சொல்வார்கள். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின். ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை தேடுவது கடமை. மார்க்க கல்வியை தேடுவது ஃபர்லான கடமை, கட்டாய கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதை அடுத்து வாதிஉல் இல்மி இந்த கைரி அஹ்லிஹி அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த இல்மை மார்க்க கல்வியை தகுதியில்லாத நபர்களிடத்தில் வைக்கக்கூடியவர் பன்றிகளுடைய கழுத்தில் மாணிக்க மாலைகளை போடுபவர் போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இப்னு மாஜாவில் மிஷ்காத்தில் பதியப்பட்ட ஹதீஸ். இப்போ இந்த செய்தி நமக்கு உணர்த்துகின்ற பாடம், தகுதியில்லாத நபர்களிடத்தில் தகுதியில்லாத விஷயங்களை நாம் சேர்க்கக்கூடாது. அதை நல்லோர்கள் நாதாக்கள் முறையாக செய்தார்கள், நாமும் அதை செய்ய வேண்டும். ஒரு ஷேகிடத்தில் ஒரு நபர் வருகின்றார், எனக்கு இஸ்முல் ஆலத்தை கற்றுத்தாருங்கள் என்று சொல்கின்றார். தஃப்சீர் ரூஹுல் பயான்ல பதியப்பட்ட செய்தி. அந்த ஷேகு சொன்னாங்க, இந்த ஊரின் எல்கைக்கு செல், அங்கே என்ன நடக்கிறது என்று நீ பார்த்துவிட்டு என்னிடத்தில் வந்து சொல் என்று சொன்ன பொழுது அவர் அந்த ஊரின் எல்லைக்கு சென்றார். ஒரு வயது முதிர்ந்த நபர் கழுதையின் மீது விறகுகளை சுமந்து கொண்டு வந்தார். அவரிடத்திலிருந்து ஒரு போலீஸ்காரர், ஒரு அதிகாரி அவரை அடித்து துன்புறுத்தி கட்டாயமாக அநியாயமாக அந்த விறகு அந்த சுமைகளை பிடுங்கிவிட்டு சென்றார். இதை பார்த்து இவர் கோபத்தில் ஷேகிடத்தில் வந்தார். என்ன நடந்தது என்று பார்த்தீரா என்று கேட்ட பொழுது அந்த நபர் சொன்னார், இப்படி காட்சிகள் நடந்தது. இப்போ ஷேகு கேட்டாங்க, நீ அந்த இடத்துல இருந்தால் என்ன செய்திருப்பாய் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், நான் இஸ்முல் ஆலத்தை பயன்படுத்தி, நீங்கள் எனக்கு இஸ்முல் ஆலத்தை கற்றுக் கொடுத்திருந்தால் அதை பயன்படுத்தி அந்த போலீஸ்காரனுடைய அழிவுக்கு நான் துஆ செய்திருப்பேன் என்று சொன்னார். அப்போ அந்த ஷேகு சொன்னாங்களாம், அந்த நபர், அந்த அதிகாரி எந்த வயோதிகரை துன்புறுத்தி அநியாயமாக அந்த விறகு கட்டைகளை பிடுங்கி சென்றாரோ அந்த வயோதிகர் தான் எனக்கே இஸ்முல் ஆலத்தை கற்றுத்தந்தார் என்று சொன்னார். அப்ப நல்லோர்கள் நாதாக்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தினார்கள். தஃப்சீல் குர்துபில ஒரு செய்தி பதியப்படும். ஒத்துலு அலைஹிம் நப அபனை ஒத்துலு அலைஹிம் பலாம் இப்னு பாஊரா அவருடைய விஷயத்துல அந்த ஹதீஸ்ல அந்த ஆயத்துக்கு கீழே தஃப்சீர்ல எழுதுவாங்க, ஒரு நபர் அவருக்கு 3 துஆக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிஅமத்தாக கொடுத்தான், வரமாக அல்லாஹ் கொடுத்தான். அதை அவர் மனைவி இடத்தில் சொல்லிவிட்டார். மனைவிக்கு பேர் பசூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனைவி, எனக்கு ஒரு துவாவை தாங்கல அப்படின்னு கேட்டார். இவரும் என்ன செஞ்சாரு, உனக்காண்டி ஒரு துவா, என்ன வேணுமோ கேளு அப்படின்ட்டு. இந்த உலகத்திலே பனூ இஸ்ரவேலர்களில் நான் தான் மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். இவரும் துவா செஞ்சுட்டார். ரொம்ப அழகான பிறகு இவரோட இருப்பாரா? அவரை விட்டு போயிட்டா. போனதும் கோபத்தில் ரோஷத்தில் இவர் மனைவியை நாயாக மாற்ற வேண்டும் என்று துவா செய்து விட்டார். 2 துவா முடிஞ்சு போச்சு. அடுத்து 3வது அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து எங்களுடைய உம்மா வேண்டும், எங்களுக்கு இந்த நாய் எங்களால் இருக்க முடியல, நாயோடு எங்களால் இருக்க முடியாது, எனக்கு பழையபடி நாயை எங்களுடைய தாயாக மாற்றி தர வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் 3வது துவாவையும் பயன்படுத்தி தன் மனைவியை முன்பு போல் மாற்ற வேண்டும் என்று துஆ செய்தால் அவர் முன்பு போன்று சாதாரண நிலைமையில் இருந்தார் என்பது தஃப்சீர் குர்துபில பதியப்பட்ட செய்தி. அப்ப இந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, தகுதியில்லாத நபர்களிடத்தில் தகுதியில்லாத நபர்களிடத்தில் தகுதிக்கு மீறிய கல்விகள் சேருகின்ற பொழுது அது ஆபத்தாக முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான நல்ல முறையில் மார்க்க கல்விகளை தேடி அதை பயனுள்ள நபர்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு, அதன் மூலம் நாமும் பயன்பெறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.